எஸ்ஆர்எச்சா இல்ல ஹெச்ஆர்எஸ்ஆ? எங்கடா அவங்க காலங்காலமா ஆர்சிபி வச்சிருக்க அந்த 49ன்ற ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைக்க வச்ச ஒரு மேட்ச் தான் இன்னைக்கு நடந்த எஸ்ஆர்எச் வெர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச். ஹைதராபாத்ல நடந்த அந்த மேட்ச்ல லக்னோ டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றாங்க. எஸ்ஆர்எச் பேட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ண உடனே முடிச்சு விட்டலாம்னு நினைச்சாப்ல உள்ள முகமது ஷமி டாப் ஆர்டரா அனாமத்தா காலி பண்ணி விட்டாப்ல. கிட்டத்தட்ட 10வது ஓவர் நடந்துகிட்டு இருக்கும்போது 31 ரன் அடிச்சிருந்தாங்க. 3 விக்கெட் இழப்புக்கு. அப்பதான் நான் நினைச்சேன், இந்த முதல்ல ஒன்னு சொன்னேன்ல, எங்க ஆர்சிபியோட இவ்வளவு வருஷ ரெக்கார்டை காலி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. அதாவது இந்த 49 ஆல் அவுட். அப்பெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, கிளாஸ் அண்ட் கிளாசிக்கா ஆடி 11வது ஓவர்ல 41 ரன்னுக்கு 4 பேர் அவுட் ஆயிருந்தாங்க. 15வது ஓவர்ல 122 ரன். உடம்பு என்னமோ ஆகுது. உண்மையிலே அந்த மனுஷன், அதாவது எஸ்ஆர்எச்சுக்கு அந்த கிளாசன் வந்து தங்க புதையல் தாங்க. அவரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் சேர்ந்து ஒரு தரமான பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து 10 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிடான்னு நினைச்ச மேட்ச் இருக்கு, இன்னும் முடியல அப்படின்னு ஒரு மேஜிக் பண்ணி டிஃபெண்டபிள் ஸ்கோர் இல்லைனாலும் ஒரு டீசன்ட் ஸ்கோர் 156 ரன் அடிக்கிறாங்க. 157 ரன் அடிச்சா வெற்றின்ற இலக்க நோக்கி எல்எஸ்ஜி களமிறங்குறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஏடன் மார்க்ரம் என்னடானா, இந்த ஸ்கோர் எனக்கே பத்தாதுப்பா அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தா எஸ்ஆர்எச்சுக்கு அதிர்ஷ்டவசமா 45லே அவுட் ஆயிடுறாங்க. ஆனாலும் அந்த அதிர்ஷ்டம் ரொம்ப நேரம்லாம் நீடிக்கல. ரிஷப் பந்த் ஒரு எண்ட்ல கடப்பாறையை ஊண்டி நின்றுறாப்ல. நல்ல பேட்டிங், தரமான பேட்டிங், 6 அடிக்கல, 4 மட்டும் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அடிச்சாங்க. கடைசி பாலுக்கு முன்னாடி பால் தான் அந்த மேட்சை வின் பண்றாங்க. பட் பாக்குறதுக்கு ஒரு நல்ல டஃப் ஃபைட்டா இருந்துச்சு ரெண்டு டீமுமே. எஸ்ஆர்எச் சைடுல இருந்து ஹர்ஷ் தூபே நல்லா பால் போட்டாப்ல. இருந்தாலும் எல்எஸ்ஜி வெற்றி பெற்றாங்க. இது மூலமா எல்எஸ்ஜி அவங்களோட முதல் வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்க டயத்துல அங்கிட்டு சிஎஸ்கே பெங்களூர்ல புழக்கப்பட்டு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ரொம்ப வருத்தத்தோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.